ரொம்ப நேரமா நம்ம சேனல்ல மணினே கண்டென்ட் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாட்டி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பத்தி ஒன்று பார்க்கலாம். ப்ரோ, எனக்கு அதிகமா பேசவே தெரியாது. ஸோ அதனாலயே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் கேட்க கூட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஏன்னா நான் ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இன்ட்ரோவர்ட்டா இருந்து எப்படி எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறுறது அப்படின்றத இந்த வீடியோ தெளிவா பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. அதுக்கு நான் இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறது தப்புன்னு சொல்லல. இன்ட்ரோவர்ட்டா இருக்க வேண்டிய இடத்துல இன்ட்ரோவர்ட்டா இருக்கணும், எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கணும். அப்பதான் லைஃப் நல்லது. ஸோ ஸ்டெப் 1, யூ ஹேவ் டு ஸ்டார்ட் த கன்வர்சேஷன். சின்னதா சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க ஒரு கை கொடுத்தாதான் அங்கிட்ட இருந்து ஒரு கை வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க டெய்லி காலேஜ் போறீங்க. காலேஜ்ல இருக்க ஒரு பையன் நீங்க குட் மார்னிங் சொல்லிட்டே இருக்கீங்க. நீங்க ஒரு 4-5 நாள் கழிச்சு அவன் உங்களுக்கு குட் மார்னிங் சொல்ல ஆரம்பிப்பான். ஏன்னா அவனுக்கு அது விஷயம் பழகணும். இந்த பையன் தான் உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லுவானே, ஸோ நம்மளும் சொல்லலாம்னு சொல்லி அங்கதான் ஒரு கான்வர்சேஷனே ஸ்டார்ட் ஆகுது. புரியுதா? நீங்க ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் சொல்ல ஆரம்பிச்சீங்க, அதுக்கப்புறம் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுதான் பெஸ்ட் வே டு ஸ்டார்ட் அ கான்வோ. அதுக்குன்னு குட் மார்னிங் சொல்லுங்க டெய்லியும் நான் சொல்லல. ஸோ இது நான் எப்படி ஃபாலோ பண்ணேன்னா, என் காலேஜ் போனா ஸ்டாஃப்ஸ்டயோ சரி, ஒர்க்கிங் ஸ்டாஃப்ஸ்டயோ சரி, இல்ல எங்க போனாலும் நான் எல்லாருக்கும் இப்படி ஒண்ணு பண்ணுவேன். இப்படி ஒண்ணு வணக்கம் சொல்லுவேன். எல்லாத்தையும் வணக்கம் மேம், வணக்கம் வணக்கம் வணக்கம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹோட்டலுக்கே நான் இங்க எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கேன். ஸோ அங்க போயிட்டே இருப்பேன் நான் அடிக்கடி. அங்கனுக்குள்ள ஒரு வேலை பார்க்குற ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க கொஞ்சம் வயசானவங்க தான். அவங்க போயிட்டு அக்கா வணக்கம்க்கா, சாப்பிட வந்திருக்கேன், அக்கா வணக்கம் வணக்கம் சொல்லினா அடுத்த வாட்டி வரும்போது அந்த அக்காவே வணக்கம் தம்பி, என்ன சாப்பிடுவா, உட்காரு தம்பி அப்படின்றாங்க. புரியுதா? இப்படிதான் ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க ஓபன் மைண்டடா இருந்தாலே பீப்புளுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மெய்யழகன் யாரையும் ஜட்ஜ் பண்ணாம, இவன் இப்படிதான் அவன் அப்படிதான் ஜட்ஜ் பண்ணாம, நீங்க பேசாட்ட உங்களோட ட்ரூ லவ் கொடுத்துக்கிட்டு, உனக்காக நான் அதை பண்றேன்டா, உனக்காக நான் அதை பண்றேன்டா, எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம இப்படி இருந்தாலே அது ஓபன் மைண்டட் தான். அதே மாதிரி அவங்களோட நிறைய பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க. மேக்சிமம் அவங்கள்ட்ட அப்படி பேசுறாங்களான்னு பாருங்க. நிறைய நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, யார் ஒருத்தர் நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்களோ, நிறைய அவங்கள்ட்ட ஷேர் பண்றாங்களோ, அவங்களுக்கு உள் மனசுல ஒண்ணுமே இருக்காது, ஈகோ இருக்காதுன்னு சொல்ல வரேன். ஸோ பி ஓபன் மைண்டட். நம்பர் 3, ஒரு பர்சன் கூட நிறைய அட்டாச் ஆகணும்னா நீங்க உங்களை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்க கூடாது. போன ஸ்டெப்ல பேசுங்கன்னு சொன்னேன். அதுக்கு நீங்க உங்களை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்க கூடாது. அவங்கள பத்தி கேளுங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களோட நாலேஜ் என்ன, உனக்கு எது தெரியும், உனக்கு எது தெரியாது, இப்படி அவங்கள பத்தி பேசினாலே அவங்கள பத்தி அவங்க நம்மகிட்ட நிறைய ஷேர் பண்ணுவாங்க. அப்படி ஷேர் பண்றது மூலியமா அவங்கள்ட்ட உங்களுக்கு மேல ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். ஸோ இவன்ட்ட நேரத்தையும் நம்பி சொல்லலாம்டா அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே நடுவில் ஹவு, வேர், வென்ன்ற மாதிரி சின்ன சின்ன கேள்வி கேட்டாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க நான் இதெல்லாம் படிச்சேன், இப்ப இதெல்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கேட்டாங்கன்னா, எப்படி படிச்சீங்க, எங்க படிச்சீங்க, எனக்கு சொல்லி தரீங்களா, எனக்கு அந்த பிளாட்ஃபார்ம் பத்தி சொல்றீங்களான்னு சொல்லி நீங்க கேட்டீங்கனாலே போதும். அடுத்து அவங்க உங்களுக்கு கைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. கைட் இன் சென்ஸ், நீ அதை பண்ணியாடா, நீ நான் சொன்ன மாதிரி கேட்டியாடா, அது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சாதான் கேட்கும் போதே ஒரு நல்ல கான்வர்சேஷன் பில்ட் ஆகும், நல்ல பாண்ட் கிரியேட் ஆகும். ஸோ இது மூலியமா நீங்க ஈஸியா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். நம்பர் 4, பி ஜென்யூன். ஏன்னா இப்ப இருக்க உலகத்துல ஒருத்தனால யூஸ் இருக்குன்னா மட்டும் தான் அவங்கள்ட்ட பழகுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாதான் அடுத்த அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனோட பழகுறாங்க. அப்படி இல்லாம, இல்ல அவன் என் ஃப்ரெண்டு, அவனுக்காக நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்ற மாதிரி நீங்க உங்களோட ட்ரூ கேரை கொடுத்தீங்கனாலே பரவாயில்லையே, அவன் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம நட்டுப்பாரு, எனக்காக நிக்கிறான்னு சொல்லி அவங்களுக்கு உங்க மேல ரொம்ப பெரிய ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும், ரொம்ப பெரிய ஒரு பாண்ட் கிரியேட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த காக்கா பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதை பண்ணாதீங்க. உங்களுக்கு உண்மையா இருங்க. நீங்க எப்படி இருக்கீங்களோ நீங்க அப்படியே இருங்க, அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்க அப்படியே இருக்கணும். 2 பேருக்கு செட் ஆச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸா இருங்க. இது ஒரு லவ் அட்வைஸ் பார்ல இருக்கு. லவ்வுக்கு மட்டும் இது செட் ஆகாது, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இது செட் ஆகும். ஸோ இதெல்லாம் நீ சொல்றேன், நீ பெரிய பருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூல்ல நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட் இன் சென்ஸ், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கேட்க பயப்படுவேன். மேம்கிட்ட போய் கேட்டா திட்டிடுவாங்களோ, ஐயோ இப்படி போய் கேட்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹோட்டல்ல போய் தண்ணி கேட்க பயப்படுவேன் நான். ஸோ இப்படி இப்ப காலேஜ்ல எல்லா ஸ்டாஃப்ஸ் கூட என்னால ஃப்ரீயா பழக முடியுது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நிறைய நாட் மச் ஃப்ரெண்ட்ஸ், பட் ஐ ஹேவ் எனஃப் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லுவேன். எனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ சீனியர்ஸ் கூட என்னால நல்லாவே நிறைய பழக முடியுது, ஜூனியர்ஸ் கூட என்னால நல்லா பேச முடியுது, என் செட்டு பசங்க கூட என்னால நல்லா பேச முடியுது. ஸோ எல்லாரு கூட எனக்கு ஒரு கனெக்ட் ஆகுது. அதனால எனக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்குது. இப்போ எங்க அண்ணன் ஃபேமிலி, எங்க அப்பா எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, அவங்களுக்கு அவங்களோட நெட்வொர்க்கே பெருசு. அது எப்படின்னா அவங்க பழகின பழக்கம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நானே இருக்கேன், எங்க அண்ணன் போய் கேட்கிறேன், ப்ரோ எனக்கு இந்த மாதிரி பேங்க்கோட ஒரு சின்ன வேலை இருக்காது, எப்படி எனக்கு தெரியலன்னா, அவர் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் தம்பி வருவான், நீ பாத்துக்கோன்னு சொல்றாரு. ஸோ இப்போ ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னா, எங்க அப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு, வா நான் கூட்டி போறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் ஒரு சப்போர்ட் இருக்குமா. இது எல்லாமே நம்ம பீப்புள்ஸ்ட பழகும் போது தான் அது கிடைக்குது. ஸோ உங்களையும் நான் பழகுங்க அப்படின்னு சொல்றேன். இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறது வேஸ்ட்னு நான் சொல்றேன்.